ஹலோ எஸ் நம்ம மிஸ் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த கருப்பு கலர் துணி எப்போ போடுவாங்க, எங்கே போடுவாங்க அப்படின்னா, துக்க வீட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து கருப்பு கலர் போடுவாங்க. நல்ல நாள் பெரிய நாளில் கருப்பு கலர் போட விட மாட்டாங்க வீட்டில். ஏன் இந்த கலர் எடுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு இளவு வீட்லேயோ இல்லை ஒரு காரியத்திலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தர்ம சங்கடமான சூழல் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து கருப்பு சட்டை போடுவாங்க. ஸோ அப்படி ஒரு நிலைமை தான் இன்றைக்கி தமிழக அரசியலில் நடந்திருக்கு. ஒரு இழவு ஒன்று விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது யார் அப்படின்னா தேமுதிக இவங்க வந்து இன்றைக்கி போய் மண்டி போட்டாங்க. ஸோ அதனால தான் இழவு விழுந்துச்சு. அதாவது ஒரு கட்சி அப்படின்னா வந்து நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் கூட விட்டு தள்ளுங்க, இதெல்லாம் இருக்காது. ஏன்னா இன்றைக்கி வந்து அரசியல் அப்படின்னாவே வந்து யார் யார் கூட சேர்ந்து எவ்வளோ கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்க ஒழிய நம்ம ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது. அதனால் வந்து இந்த அரசியலில் வந்து இவன் அவங்க கூட சேர்றது அவன் இவன் கூட சேர்றது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம். இது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. அரசியலில் வந்து நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க முடியாதுப்பா. எது நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்க ஒன்று தான். ஆனால் தேமுதிமுகனே வருது பார்த்தீங்களா. அப்போ தேமுதிக இவங்க போய் திமுகவில் சேர்ந்தாங்க பாருங்க. இதுதான் இங்கே வந்து இப்போ வந்து இழவு வீடுன்னு நான் சொன்னேன். ஏன்னா ஒரு கட்சிக்குள்ளே அடிச்சுப்பாங்க, அவங்க திருப்பி போய் அந்த கட்சியில் சேருவாங்க, அதே கட்சிக்குள்ளே சேர்ந்துப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கட்சியிலே அடிச்சுட்டு பிடிச்சிட்டு கடைசியில் இந்த கட்சியை விட்டுட்டு வேறு ஒருத்தவங்க கட்சியில் போய் ஒருத்தர் சேர்றது நம்ம பார்ப்போம். பட் ஒரு கட்சியை வந்து அழிக்கணுன்னே வந்து மெனக்கெட்டு அதை செஞ்சு முடித்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கட்சி வந்து திமுக. அந்த திமுக கட்சி கூட போயிட்டு இந்த கட்சி சேருது அப்படின்னா எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? சத்தியமாக முடியல. அதாவது இப்போ அதிமுகவில் சேர்ந்துருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா அங்கே மாதிரி சேர போகிறதா ஆல்ரெடி அங்கே தான் இருந்தாங்க, அங்கே தான் சேர போகிறதா ஒரு ஐடியா வந்து பேச்செல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அங்கே போய் சேர்ந்துருந்தா கூட பரவாயில்ல, சரி ஆல்ரெடி இருந்த கட்சி திருப்பி போயிட்டாங்க அப்படின்லாம். இல்லை அதுலேயும் இல்லைன்னா தனியாக நின்றுருந்தா கூட பரவாயில்லப்பா, நான் தனியாக நிற்க போகிறேங்க, எனக்கு வந்து இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம், நான் என் புருஷனோட கனவை நிறைவேற்றுறதுக்கு நான் மக்களை நம்பி தான் என் புருஷன் வந்து கட்சி ஆரம்பித்தார், அப்போ நான் அதே மக்களை நம்பி நான் திருப்பி நான் களத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கியிருந்தா கூட பரவாயில்லப்பா, கெத்தாக ஒரு லேடி வந்து தனியாக நிற்கிறேன்னு சொல்லி இறங்கிட்டாங்கப்பா. ஒரு அடுத்த ஜெயலலிதா மாதிரி இவங்களும் வந்து போல்டான லேடியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்கள வந்து நம்ம வந்து தூக்கி கொண்டாடிருக்கலாம். ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு நினப்பு, இவங்க வந்து ஜெயலலிதா மாதிரி ஆகணும், ஜெயலலிதா மாதிரி நம்மளையும் வந்து எல்லோரும் கொண்டாடணும் அப்படின்ற நினைப்பு இவங்களுக்கு இருந்துச்சு இல்லை இருக்குது. ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை அப்படின்றது தான் இங்கே வந்து நிதர்சனமான உண்மை. அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த கட்சி வந்து தம்பி சப்போர்ட்டில் மகன் சப்போர்ட்டில் வச்சுட்டு கட்சி நடத்திட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம பிரேமலதா என்னத்த சொல்கிறது, இன்னி அந்நியார் நொன்னியார்லாம் கிடையாது, பிரேமலதா அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 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 கட்சியை வந்து தாம் புருஷன் வளர்த்து எடுத்து வந்த கட்சியை அந்த கட்சியை வளர்க்க விடாமல் அவரை வந்து பாழாக்குனது இந்த திமுக. ஏன்னா அவரை வந்து எந்தெந்த வகையிலெல்லாம் வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து கார்னர் பண்ண முடியுமோ அவ்வளோ வகையிலையும் விஜயகாந்த் அவர்களை கார்னர் பண்ணிச்சு. மீடியா வச்சு அவர் அசிங்கப்படுத்துச்சு. அவர் வந்து ஒரு கோவக்காரன், அவர் வந்து ஒரு பைத்தியக்காரன், அவர் வந்து அறிவில்லாதவர் இப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணிச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வடிவேலை வந்து மேடைக்கு மேடை ஏற்றி கட்சி கொள்கை கோட்பாடை பற்றி பேசாமல் விஜயகாந்தை பற்றி பர்சனல் விஷயம் பேசுகிறது. விஜயகாந்த் கேப்டனா, விஜயகாந்த் வந்து குடிகாரன், அவர் வந்து கப்பலில் போகிறோம் தான் கேப்டனு, எப்போ பார்த்தாலும் தண்ணியிலே மிதக்கிறவன் வந்து கேப்டன் கிடையாதுயா அப்படின்னு சொல்லி விஜயகாந்தை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுனது வடிவேல். அந்த வடிவேலு இன்னமும் அதே திமுக தான் இருக்காப்புல. அந்த வடிவேலு இன்னமும் அதே ஸ்போர்ட்ஸ் பர்சனாக தான் இருக்காப்புல. இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு இதில் மீட்டிங்கில் பார்த்து பேசியிருந்தாப்புல. அப்போ இந்த வடிவேலை எப்படி நீங்கள் வந்து எதிர்கொள்வீங்க? இப்போ பிரேமலதா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி, இன்றைக்கி நீங்கள் டிஎம்கேக்கு போயிட்டீங்க, பிரச்சனை கிடையாது, ஆனால் எப்படி நீங்கள் எதிர்கொள்வீங்க? வடிவேலு போன்றவங்களாம் அந்த மேடையில் இருக்கும்போது நீங்கள் எப்படி கை கொடுத்து அப்படின்னுவீங்களா? எப்படி முடியும் உங்களால்? தான் புருஷனை கொன்னுட்டாருன்ற கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இவங்க போய் அந்த கட்சியில் சேர்ந்துருக்காங்கன்னா எனக்கு இப்போ சந்தேகம் வருது, விஜயகாந்துக்கு ஏன் அப்படி ஆச்சு உடம்பு? திட்டத்துப்பட நல்லா இருந்த மனுஷனுக்கு ஏன் உடம்பாச்சு? ஆனால் பிரேமலதா அவர்களுக்கு அப்பத்திலேருந்தே திமுக கூட சேரணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததே 2 திராவிட கட்சிகளையும் எதிர்த்து தான் ஆரம்பித்தார். அதுலேயும் அந்த டயத்தில் திமுகவுடைய கொடூரம் வந்து உச்சத்தில் இருந்துச்சு.
இப்போ எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பாதுகாப்பின்மை இருக்கோ, எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ, எந்த ரவுடிசம், போதை கலாச்சாரம் இதெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் அப்பயும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எதிர்த்து தான் அவர் அரசியல் களத்தில் இறங்குறாரு. அரசியல் களத்தில் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக மக்களை மட்டுமே நம்பி வந்து விஜயகாந்த் அவர்கள் பயணம் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறமா சரி நம்ம வந்து இதுக்கு மேலே தனியாக நின்னோம்னா இந்த வார்டுக்கு பிரியறதை வச்சு ஈஸியாக திமுக ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஏடிஎம்கில் போய் சேர்ந்தார். இல்லைன்னா ஏடிஎம்கில் போய் சேர்ந்துருக்க மாட்டார். அப்போ எந்த அளவுக்கு திமுக எதிர்ப்பு அரசியல் விஜயகாந்த் அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றத இங்கே நம்ம நோட் பண்ணணும். அதே நம்ம நோட் பண்ணணுன்றதை விட அவங்க மனைவி வந்து பிரேமில் தான் நோட் பண்ணியிருக்கணும். ஆனால் இன்றைக்கி ஒத்த ராஜ்யசபா சீட்டுக்கு போனாங்களா இல்லை கத்தையாக நோட்டுக்கு போனாங்களா அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி போயிட்டாங்க அந்த பக்கம். பட் எனக்கு வந்து இவங்க வந்து டிவிகேல வந்து சேரலை அப்படின்ற ஆதங்கம்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா டிவிகேல வந்திருந்தால் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, டிவிக்கு கொஞ்சம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகே, ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் அப்படின்ற மாதிரி அந்த ஓட்டு பேங்க் வந்து கொஞ்சம் ஏறும். ஏன்னா விஜயகாந்தருடைய ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அப்படியே டிஎம்கேக்கு போகும்போது விஜயகாந்த் அவர்களுடைய ஓட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே போகுமான்னு கேட்டிங்கன்னா போகிறது கிடையாது. ஏன்னா வந்து விஜயகாந்த் எப்படி வந்து மாற்றத்தை நோக்கி வர்றாரோ அதே தான் வந்து விஜய் அவர்களும் மாற்றத்தை நோக்கி வர்றாரு. அப்போ மாற்றத்தை நோக்கி வரக்கூடிய 2 நபர்களையுமே மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்திலேயே விஜயகாந்த் அவர்கள் 10-12% ஓட்டு வாங்கினாருன்னா மக்கள் ஆதரிச்சாங்கன்னு தான் காரணம். இத்தனைக்கும் அவருக்கு வந்து பயங்கர பேக் ஃபயர் இந்த மீடியாவாக இருக்கட்டும், பேப்பராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் விஜயகாந்த் பற்றி தப்பாக பேசியுமே அவர் 10-12% ஓட்டு அன்றைக்கே வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கலாமல் இருந்திருந்தாருன்னா அப்போ நம்ம சொல்லலாம், சரி இவர் வந்து தனியாக நின்று வேலைக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து மைண்டில் இன்னும் திமுக ஏடிஎம்கே யார் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அன்றைக்கே மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பி தான் வந்தாங்க. ஆனால் அந்த மாற்றத்தை விஜயகாந்த் அவர்களால் மட்டும் கொடுக்க முடியும்னு நினச்சாங்க. பட் அதுக்குள்ளேயே விஜயகாந்த் அவர்களால் ரொம்ப நாள் இழுத்துட்டு போக முடியல. ஏன்னா திருப்பியும் வந்துடுவாங்களோ, திமுக வந்து ஆட்சி பிடிச்சோமோ அப்படின்ற பயம் ஒரு சைடு ப்ரெஷர் ஒரு சைடு, வேறு வழியே இல்லாமல் ஏடிஎம்கில் போய் சேர்றாங்க. சேர்ந்த 6 மாதத்தில் அந்த கூட்டணி விட்டு வெளில வர்றாரு. எனக்கு இந்த கூட்டணியில் இருக்க பிடிக்கல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கான ஒரு சித்தாந்தம், அவருக்கான ஒரு கொள்கை எடுத்துகிட்டு வர்றாரு. அவர் வந்து நல்லது செய்யணும் தான் வந்திருக்கார் மக்களுக்கு. அவர் வந்து சும்மா வந்து இங்கே ஊரடிச்சு உலையில போடுறதுக்கு விஜயகாந்த் அவர்கள் வரல. அவர் வந்து மக்களுக்கு எதாவது நல்லது செய்யணும், மக்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் அரசியல் களத்தில் இறங்கினார், அரசியல் களத்தில் வந்தார். ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்தா அவர் ஒரு மிகப்பெரிய லெவலில் இருந்திருப்பார். பட் அந்த டைமை கிடைக்க விடாமல் பண்ணது யார் அப்படின்ற கேள்வி தான் இப்போ வருது. இந்த கூட்டணி அமைக்க தான் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்களோ பிரேமலதா அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை இப்படி ஆனதுக்கு என்ன ரீசன் தெரியல, அதுவே மர்மமாக தான் இருக்குது. அது எப்படியா எல்லா முக்கியமான ஆட்களுடைய உடம்புலாம் வந்து உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா மர்மமாக இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இப்போ இருந்தப்போ இப்படி தான் மர்மமாக இருந்துச்சு. அந்த அம்மா எப்படி செத்தாங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் விஜயகாந்த். ஸோ விஜயகாந்தும் அதே மாதிரி தான் இப்போ இருந்தார். என்ன ஏதானு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாங்க, அமெரிக்கா வரைக்கும் போய் பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஆனால் இப்படி ஒரு எச்சத்தனமான ஒரு வேலையை வந்து பிரேமலதா அவர்கள் செய்வாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் நினைக்கல. ஏன்னா நான் கொஞ்சம் என்ன யோசிச்சேன்னா மேபி இவங்க ஏடிஎம்கில் போய் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாக. பட் திமுகவில் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ்லாம் காதுக்கு வந்துச்சு. இருந்தாலுமே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இன்ன வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, கடைசி நேரத்தில் கூட எதாவது மாறலாம், கடைசி நேரத்தில் கூட எதாவது மாற்றம் வரலாம் அப்படின்னு. ஆனால் என்னைக்கு வந்து நீ போய் தேமுதிக கொண்டு போயிட்டு திமுகவில் இணைச்சியோ அன்னையோட உன் கட்சியில் இளவு தான், எதுவுமே கிடையாது. இது இளவு கட்சி தான். அது இந்த இளவு காத்த கிளின்னு சொல்லுவாங்களா, அது இவங்களுக்கு தான் பொருந்தும். இந்த ராஜ்யசபா சீட்டை வாங்கி பிரேமலதா என்ன செஞ்சு கிழிச்சிட முடியும் தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாடு எவ்வளோ பின்னாடி போய்கிட்டு இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பிரேமலதா போன்றவர்களுக்கு தெரியும். தெரிஞ்சுமே நீ போய் அங்கே கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு சீட்டுக்காக ஒரு 4 சீட்டு எக்ஸ்ட்ரா தர வாங்கிட்டதுக்காக அங்கே போய் கூட்டணி வச்சுன்னா அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. நல்லா யோசிச்சுக்க மக்களே. தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்து மாநாட்டிலே சொன்னார், என் கூட யார் சேர்றீங்களோ அவங்களுக்கு ஆட்சியிலையும் உண்டு, ஆட்சியிலையும் பங்கு உண்டு, அதிகாரத்திலையும் பங்கு உண்டு. அப்போ இங்கே இருக்கிற கட்சிகள் வந்து அவங்க அதிகாரம் கூட அவங்களுக்கு தேவையில்லை. யார் மாதிரி கட்சிகள், உதாரணத்துக்கு இந்த தேமுதிக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேமுதிக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் கட்சிகள், இந்த மாதிரி அடுத்தடுத்த அதாவது சிஎம் கேண்டிடேட்டுக்காக தன்னை பிரபலப்படுத்திப்பாங்க. ஆனால் சிஎம் ஆகிறதுக்கு தகுதியே இல்லாத அந்த கட்சிகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற 2 பெரிய கட்சி கூட சேர்ந்து ஜாலியாக வர்ற காசை கொள்ளையடிச்சு அவங்க செட்டில் ஆகிறதுக்கு தான் அவங்க கட்சி நடத்துகிறாங்களே ஒழிய மக்கள் நலனுக்காக கிடையாது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
ஸோ மக்கள் நலனுக்காக வந்திருக்க ஒரே கட்சி தமிழ்நாட்டில் இப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக்கழகம் மட்டும்தான். ஸோ அந்த கட்சியை கை விட்டுறாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் விஜயகாந்த் ஒரு வாட்டி கை விட்டீங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது 7ஆம் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பொருத்தத்தெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு வர வேண்டியதாக இருக்குது. பட் திருப்பி ஒரே வாய்ப்பு வந்திருக்கு உங்களுக்கு. விஜயகாந்தோடைய பிரதர் விஜய் வந்திருக்காரு. ஸோ அவருக்கான வாய்ப்பை நீங்கள் திருப்பி கொடுக்கல அப்படின்னா அது அவருக்கு நட்டம் கிடையாது, நமக்கு தான் நட்டம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ எனியோ இந்த அரசியல் களத்தில் இப்போ ஏகப்பட்ட இந்த கூட்டணி இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. அது எல்லாமே ஓரளவு கிளியர் ஆகிடுச்சு. இன்னும் ஒன்று தான் பெண்டிங் இருக்குது. அது காங்கிரஸ். அவர் தான் இங்கே அங்கே இந்த டவுட்டில் போயிட்டுருக்கு. சொல்ல முடியாது. மேபி அவங்களும் கூட திமுக கூட போய் சேரலாம். ஏன்னா எல்லா கட்சிகளுமே வந்து இப்போ திமுக அதிமுகன்னு பிரிஞ்சிருக்கும்போது இதை தனியாக நிற்கிறது வந்து ஒன்று வந்து நாய் தமிழர் குரூப்ஸும், இன்னொன்று வந்து இப்போ நம்ம தனியாக இருக்கோம். அப்போ நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம என்ன தான் வந்து ஓவராலாக மெஜாரிட்டியில் 20%, 30%, 40% காமிச்சாலும் அந்த நேரத்தில் ஓட்டு போடுற நேரத்தில் எத்தனை பர்சன்டேஜ் வரும்ன்ற சந்தேகம் எல்லாருக்குமே வந்துடும். அதில் முக்கியமாக இந்தியா கூட்டணி வந்து ராகுல் காந்திக்கெலாம் கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்காது. ஸோ அப்போ அவங்க அந்த இடத்துல யோசிப்பாங்க, என்ன பண்ணலாம், இல்லை இந்த வாட்டி விட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்ற ஐடியாவில் கூட வரலாம். ஸோ எது வேணால் நடக்கலாம். பட் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும், நம்ம யாரையும் நம்பி இல்லை, நம்மளை நம்பி வர்றவங்கள நம்ம எப்பவும் கைவிட போகிறதும் இல்லை அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஏன்னா தளபதி அதே கோட்பாடு தான் சொன்னார், நானும் அதே தான் சொல்கிறேன். See you in another video. Love you all. Take care. Bye.